வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் காணப்போகும் தலைப்பு என்பது இந்தியாவின் முதல் குடிமகன் எப்படி தேர்வு செய்யப்படுகிறார் என்பதை இந்த பதிவில் காண்போம். இந்தியாவில் உள்ள 150 கோடி மக்களின் முதல் குடிமகனை யார் தேர்வு செய்வார்கள்? அவரின் பணி என்ன என்பதை இந்த பதிவில் காண்போம். மக்களுக்கு உழைப்பதற்காக சாதாரண கவுன்சிலர் முதல் பாராளுமன்ற உறுப்பினர் வரை இந்திய மக்களால் வாக்களித்து தேர்வு செய்யப்படுகிறார்கள். ஆனால் இந்தியாவின் முதல் குடிமகனை இந்திய மக்கள் தேர்வு செய்வதில்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து மாநில எம்எல்ஏக்களும் பாராளுமன்ற, மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களாலேயே இந்திய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மாநில எம்எல்ஏக்களின் ஓட்டுகளுக்கும் தனித்தனியாக ஒரு மதிப்பு உண்டு. நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் மொத்தம் 776 பேர். குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்க கூடியவர்கள். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் ஓட்டு மதிப்பு என்பது 708 ஆகும். அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த மதிப்பு என்பது சமமாக இருக்கும். ஆனால் மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எம்எல்ஏக்களின் ஓட்டு மதிப்பு ஒரே மாதிரியாக இருக்காது. அது அந்த மாநிலங்களில் உள்ள மக்கள் தொகையை பொறுத்து வேறுபடும். இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் உள்ள எம்எல்ஏக்கள் மொத்தம் 4120 பேர் இருக்கிறார்கள். எம்எல்ஏக்களின் வாக்கு மதிப்பு என்பது அந்தந்த மாநில மக்கள் தொகை மற்றும் எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையை பொறுத்தே கணக்கிடப்படும். இவ்வாறு பார்த்தால் மொத்த எம்பி எம்எல்ஏக்களின் வாக்கு மதிப்பு என்பது 10,98,882 ஆகும். இந்த வாக்கில் பாதிக்கு மேல் பெறுபவர்களே குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். உங்களுக்கு புரிய வேண்டுமென்றால், தமிழகத்தில் உள்ள 234 எம்எல்ஏக்களின் ஒரு வாக்கின் மதிப்பு என்பது 176 ஆகும். அந்த மதிப்பை 234ஆல் பெருக்கினால் 41,184 வாக்குகள் தமிழகத்திலிருந்து கிடைக்கப்பெறும். இதுவே இந்தியாவின் சிறிய மாநிலமான சிக்கிம் எடுத்துக்கொண்டால் எம்எல்ஏக்களின் வாக்கு மதிப்பு என்பது வெறும் 7 ஆகும். அங்குள்ள எம்எல்ஏக்கள் வெறும் 32 பேர்தான். வாக்கு மதிப்பான 7ஐயும் எம்எல்ஏக்களின் 32ஐயும் பெருக்கினால் கிடைக்கும் மதிப்பு என்பது 224 ஆகும். இது மாநிலத்திற்கு மாநிலம் வாக்கின் மதிப்பு மாறுபடும். அனைத்து மாநில எம்எல்ஏக்கள் அந்த மாநில சட்டசபையில் வாக்களிப்பார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் வாக்களிப்பார்கள். அனைத்தையும் சேர்த்து மொத்தம் உள்ள வாக்கின் மதிப்பு 10,98,882 வாக்குகளில் பாதிக்கு மேல் பெறுபவரே இந்தியாவின் முதல் குடிமகனாக தேர்வு செய்யப்படுவார். அவ்வாறு தேர்வு செய்யப்படும் குடியரசுத் தலைவரின் பணி என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம். குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தில் ஒரு அங்கமாவார். இந்திய நாடாளுமன்றத்தின் மக்களவையில் பெரும்பான்மையினர் ஆதரவு பெற்ற கட்சியின் தலைவரை ஆட்சி அமைக்க அழைப்பது, அவரை பிரதம மந்திரியாக நியமிப்பது, பிரதம மந்திரியின் பரிந்துரைப்படி மற்ற அமைச்சர்களை நியமிப்பது, உச்சநீதிமன்றம், மாநில உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதிகளை நியமிப்பது, மாநில ஆளுநர்கள், இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்கள், வெளிநாட்டு தூதுவர்கள் போன்றவர்களை நியமிப்பது குடியரசுத் தலைவரின் முதன்மையான பணியாகும். இந்தியாவின் குடியரசுத் தலைவரை இராணுவத்தின் முப்படைகளின் தலைமை தளபதிகளின் தலைவராக செயல்படுவார். பொது தேர்தலுக்கு பிறகு நடைபெறும் முதல் கூட்டத்தொடரிலும் ஆண்டு தொடக்கத்தில் நடைபெறும் கூட்டத்தொடரிலும் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவார். பாராளுமன்ற இரு அவைகளான மக்களவை, மாநிலங்களவையை கூட்டுதல், கூட்ட முடிவில் கூட்ட நிறைவை அறிவிப்பை வெளியிடும் அதிகாரம், மக்களவையின் பதவிக்காலம் முடியும் போதோ அல்லது பிற வரையறுக்கப்பட்ட காரணங்களுக்காகவோ மக்களவையை கலைக்கும் அதிகாரம், சட்ட வரைவு மீது 2 அவைகளுக்கும் இடையே எழும் முரண்களை போக்குவது, 2 அவைகளையும் கூட்டும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. நாடாளுமன்ற உறுப்பினரை தகுதி நீக்கம் செய்ய நேரும் பொழுது தேர்தல் ஆணையத்தின் ஆலோசனையின் பேரில் அவரை தகுதி நீக்கம் செய்தல், சட்ட வரைவுகள் 2 அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெறும்போதே அது சட்டமாக உருப்பெறுகிறது. சில சமயங்களில் சட்ட வரைவுகளை நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்யும் போதே குடியரசுத் தலைவரின் பரிந்துரை அவசியமாகும். நாடாளுமன்றம் கூடாத நேரங்களில் தேவை இருப்பின் அவசர சட்டங்களை பிறப்பிக்கலாம். இது நாடாளுமன்ற சட்டம் போலவே கருதப்படும்.
அந்த சட்டங்களை நாடாளுமன்றம் கூடியவுடன் 6 வாரங்களுக்குள் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளில் ஒப்புதலை பெற வேண்டும். இல்லையென்றால் குடியரசுத் தலைவர் பிறப்பித்த சட்டம் என்பது காலாவதியாகிவிடும். இந்தியாவில் இதுவரை இருந்த குடியரசுத் தலைவர்களின் பெயர்களை காண்போம். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் முதல் 2 தேர்தல்களான 1952 மற்றும் 1957 நடந்த தேர்தல்களின் மூலம் தேர்வு செய்யப்பட்டார். அடுத்து சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் 1962 ஆண்டு தேர்வு செய்யப்பட்டார். ஜாகிர் உசேன் 1967 ஆண்டு தேர்வு செய்யப்பட்டார். வி கிரி அவர்கள் 1969 ஆண்டு தேர்வு செய்யப்பட்டார். பக்ருதீன் அலி அகமது 1974 ஆண்டு தேர்வு செய்யப்பட்டார். நீலம் சஞ்சீவ் ரெட்டி 1977 ஆண்டு தேர்வு செய்யப்பட்டார். ஜெயில் சிங் 1982 ஆண்டு தேர்வு செய்யப்பட்டார். ஆர் வெங்கட்ராமன் 1987 ஆண்டு தேர்வு செய்யப்பட்டார். சங்கர் தயாள் சர்மா 1992 ஆண்டு தேர்வு செய்யப்பட்டார். KR நாராயணன் 1997 ஆண்டு தேர்வு செய்யப்பட்டார். டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் 2002 ஆண்டு தேர்வு செய்யப்பட்டார். பிரதிபா பட்டேல் 2007 ஆண்டு தேர்வு செய்யப்பட்டார். பிரணாப் முகர்ஜி 2012 ஆண்டு தேர்வு செய்யப்பட்டார். ராம்நாத் கோவிந்த் 2017 ஆண்டு தேர்வு செய்யப்பட்டார். தற்போதைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் பதவிக்காலம் என்பது 2022 ஜூலை மாதம் 25 வரை உள்ளது. 2022 ஆண்டு ஜூலை மாதம் 25 நாளுக்குள் தேர்தல் நடத்தி புதிய குடியரசுத் தலைவரை மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டே நாடாளுமன்றத்தின் உறுப்பினர்களாகிய மக்களவை மற்றும் மாநிலங்களவை, மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவர் 5 ஆண்டுகள் அந்த பதவியில் இருப்பார். இந்தியாவின் முதல் குடிமகனாக குறிப்பிடப்பட்டாலும் இந்திய அரசியலமைப்பின் காரணமாக இந்த அதிகாரங்களை குடியரசுத் தலைவர் பெறுகிறார். என்றாலும் நடைமுறையில் பிரதம மந்திரி அனைத்து அதிகாரங்களையும் நடைமுறைப்படுத்துகிறார். குடியரசுத் தலைவர் என்பவர் கூட்டாட்சி நிர்வாக தலைவராகவே கருதப்படுகிறார். நண்பர்களே, இதுபோன்று மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திப்போம். நன்றி.